வணக்கம் ஜெயன். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி நம்மளுடைய ஆங்கில புத்தகம் இப்போ அமேசானில் சேலுக்கு இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்டில் இருக்கும், மறக்காமல் அதை பாருங்கள். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொசாட் ஆப்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ஷாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் த புட்சர். இந்த ஆப்ரேஷன் நீங்கள் இது வரைக்கும் ஆங்கில படங்களில் பெருமளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இதற்கான கான்க்ரீட் ப்ரூஃபை அது சம்மந்தப்பட்ட நாடுகள் எதுவுமே இன்னி வரைக்கும் ட்ரேஸ் பண்ண முடியல. ஒரு லிட்ரலாக இந்த ஆப்ரேஷன் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது சீட் எட்ஜ்லேயே வந்து நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஆப்ரேஷன் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை வந்து நான் சொல்லிடுறேன். இதோட டார்கெட், இந்த ஆப்ரேஷன் த புட்சரோடைய டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ்மத் சலாய், த புட்சர் ஆஃப் கான் யூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கான் யூனிஸ் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரம். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸோடைய இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஒரு மிக முக்கியமான ஆள். 1985 87 கிட்டத்தட்ட 19 இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் மற்றும் யூதர்களை கொன்ன ஒரு மிக முக்கியமான டார்கெட் ஆஸ் ஃபார் அஸ் மொசாட். இந்த இடத்துல தான் அவங்க வந்து 14 வருடமாக இவனை வந்து காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. 3 நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு இவங்க போகிறாங்க. எக்கச்சக்கமான அட்டன் பண்ணுறாங்க. அவனை வந்து கிட்ட கூட நெருங்க முடியல. இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். 1987 காசாவில் இஸ்ரேல் இராணுவம் ஒரு ரெய்டு பண்ணுறாங்க, மார்ச் 15. இதில் 4 மொசாட் டீமோட ஆப்ரேட்டிவ் ஒரு குறிப்பிட்ட தகவலின் பேரில் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப் ஹவுஸை ரெய்டு பண்ணுறாங்க. இந்த இடத்துல சேஃப் ஹவுஸை ரெய்டு பண்ணும்போது அங்கே ஏற்கனவே 8 இவங்களுடைய காசாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. மொசாடோடைய 3 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த 3 பேர் கொல்லப்பட்டதுக்கு இந்த அஹ்மத் சலாய் அப்படின்றவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா மொசாடோடைய ஆட்கள் இஸ்ரேலுடைய ஒரு வீரர்களுடைய உயிருக்கும் அவங்களுடைய வேல்யூ அப்படின்றது நீங்கள் நினச்ச கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வெறித்தனமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை வந்து ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸில் எப்படியாவது இவனை தூக்கணும் அப்படின்ற ஒரு ஹை இன்ஸ்டிடியூஷனல் ஹை வேல்யூஸ் டார்கெட்டாக வந்து அஹ்மத் சலாயை கொண்டு வராங்க. இந்த மிஷனுக்கு ஆப்ரேஷன் ஷாத் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் ஷாத் அப்படின்றது புட்சர் அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல டிசைட் பண்ண பிறகு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ரியல் டைம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லை. சர்விலன்ஸ், இன்றைக்கி தொழில்நுட்பம், சைபர், ஹேக்கிங்னு பல இடங்கள் இருந்தாலும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை என்றைக்குமே ஒரு உளவமைப்பான மொசாட் போன்ற உளவமைப்புகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. பட் இவனை பற்றியான எந்த இடத்துலையுமே ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவன் அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக அவன் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுறான். கம்ப்ளீட்டாக அண்டர் கிரவுண்ட் ஆயிடுறான். ஃபர்தரான எந்த ஆப்ரேஷனுமே அவனை பற்றி தெரியல. எங்கேயுமே அவன் ஃபோட்டோ கூட கிடையாது, எந்த ட்ரேசஸுமே கிடையாது. அவனுடைய இண்டெக்ஸ், அதாவது ஒரு டார்கெட்டை இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங், இந்த ஹேர் ஸ்டாண்ட்லேருந்து டிஎன்ஏஸ் எடுப்பாங்க, டென்டல் இம்ப்ரிண்ட்ஸ் இருக்கும், ஃபேஸில் சர்ஜரி இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான எந்த ரெக்கார்டுமே இல்லை, எந்த ஒரு பிஹேவியரல் பேட்டர்னுமே இல்லை. பிறகு சலாய் வந்து பார்த்திங்கன்னா அஹ்மத் சலாய் வந்து டோட்டலாக இதுலேருந்து எவேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். அந்த இயக்கத்தோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் ஒர்க்குக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு தன்னை வந்து ஒரு பேக் எண்டில் கொண்டு போயிடுறான் அப்படின்றது பார்க்குறோம். இப்போது ஒரு இடத்துல அவனுக்கு வந்து மொசாடுக்கு வந்து பியோனா ஏரிஸில் ஒரு சின்ன துப்பு மூலிமா அவனோட ஹேண்ட் ரைட்டிங், கையெழுத்து வந்து கிடைக்கிது. அது ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு வந்து கிடைச்ச பிறகு அதை வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவனோட கையெழுத்து தான் அப்படின்றது மொசாடுக்கு உறுதியாகுது. பிறகு சலாயை வந்து டிஜிட்டலாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரேஸ் பண்ண பிறகு 1992 மேஸ்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்றது வருது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவனுமே நிறையா பேரை வந்து டீகாயாக வச்சுருக்கிறான். இவன் தான் உறுதியாக சொல்ல முடியல. மொத்தம் 43 பேரை ஃப்ரான்ஸ் நாட்டில் மொசாட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த 43ல் யாரோ ஒருத்தராக தான் இவங்க டார்கெட் புட்சர் இருப்பான் அப்படின்றதில்ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் இதெல்லாம் நேரோ டவுன் பண்ணி அதை 47லேருந்து 3 பேராக கொண்டு வராங்க. இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்றது வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே அவங்கள ஷேடோ பண்ணி வருடக்கணக்காக நடக்குது. இதெல்லாம் 1994 இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் கழிச்சு 1994 இவங்க வந்து ஒரு 3 பேருமே வேறு டென்டல் பல் மருத்துவர்கிட்ட போகிறாங்க. அங்கே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட 5200 ஃப்ராங்க்ஸ்
லஞ்சமாக கொடுத்து அவனுடைய டென்டல் எக்ஸ்ரேவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரோட டென்டல் எக்ஸ்ரேவை எடுக்கிறாங்க. இந்த டென்டல் எக்ஸ்ரேவை எடுக்கும் பொழுது 1987 காசாவில் இருக்கக்கூடிய ஒரு கிளினிக் ரெக்கார்டு, 87 இப்போ வந்து 94, 7 வருடம் கழிச்சு அந்த கிளினிக்கில் இருக்கக்கூடிய ரெக்கார்டில் இவன் ஒரு முறை பல்வலின்னு போயிட்டு எக்ஸ்ரே எடுத்த அந்த டென்டல் ரெக்கார்டையும் இந்த நேரோ டவுன் பண்ண 3 பேர் இவங்க பிரான்ஸ்ல இருந்த அந்த டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கின இந்த 3 ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தரோட ரெக்கார்டு வந்து 100% மேட்ச் ஆகுது. ஸோ இவன் தான் அகமது சலாய் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறாங்க, அவங்க டார்கெட்டை உறுதிப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஃபோன் கால்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அவன் போயிட்டு அங்கே தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த பேட்டர்ன் என்ன, எந்த இடத்துக்கு போகிறான், யார் இவன் கூட இருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க தூக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அனாலிசிஸ் அவங்ககிட்ட இல்லை. அது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த இடத்துல அவன் விழுவான் அப்படின்றது தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வைன் வெல்த் அண்ட் உமன்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ஸ்லேயே ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த மாதிரி ஸ்பை ஏஜென்சிஸ்க்குன்னு. இவனை வந்து ஒரு குறிப்பிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழுகைக்கு போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தலத்துக்கு இவன் அடிக்கடி போகிறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து வருது. வந்த பிறகு அவனை ஃபேன்ஸில் வச்சு தூக்கிறதுக்கான ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க. பட் அப்போ இஸ்ரேல் பிரெஞ்சு உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் ரஃப் ஃபேஸில் இருந்ததுனால பிரான்ஸ் நாட்டில் வச்சு செஞ்சாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனால் எதுவும் செய்ய முடியல. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு மொசாட் ஏஜென்ட்டு அவருடைய குடும்ப நபர்கள் இருந்த ஒரு சோல்ஜர் தான் அந்த ஆப்ரேஷனில் கொல்லப்படுறார். 4 இஸ்ரேலர்கள் கொல்லப்பட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுடைய சகோதரரும் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ். இப்போ அந்த இடத்துல அவர் வந்து கிவ் அப் ஆகுறார். தன்னுடைய ஒரு கசினை கொன்னவன் இன்றைக்கி ஜாலியாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், ஃப்ரான்ஸில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான்றதை பார்த்துட்டு அவர் வந்து கிவ் அப் பண்ணிடுறார். மன உறுதி இழந்து, மன வலிமையை இழந்து, நான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிக்கு வராரு. இப்போ அவர் தான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக இவனை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காரு. மொசாடுக்கு வேறு வழி இல்லாமல் வேற ஒரு ஏஜென்ட்டை போடுறாங்க. போட்ட பிறகு இந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. 96 இவன் பிரான்ஸ்லேருந்து மலேசியா போகிறான். மலேசியா போயிட்டு அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக சமையல்காரராக அவர் வந்து வேலை செய்கிறார். சமையல்காரனாக வேலை செய்யும்போது ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு கவர்ட் சில்ல இவங்க வந்து மலேசியாவில் உருவாக்குறாங்க. கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் ஐடென்டிட்டியில் ஒரு ஃபுட் சப்ளையராக, ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஒரு வலையை வந்து சுற்றி அவங்க டார்கெட்டுக்கு சுற்றி அவங்க பின்னுறாங்க. பின்ன பிறகு இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ரஹ்மான் அப்படின்ற ஒரு 28 வயது இளைஞரை மொசாட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா அவர் நிறையா பணப்பிரச்சனையில் ஒரு குடும்பத்தோடைய மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி ஒரு பணப்பிரச்சனையில் இருக்கிறாரு. அதன் பிறகு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய ஹெட் ஹண்டராக, இந்த ஹெச்ஆர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹண்டர்ஸ் கூப்பிடுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ். அந்த மாதிரி ஒரு ஹெட் ஹண்டராக அவனை தங்களை வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச ரஹ்மானை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டு 30,000 மலேசியன் ரிங்கெட், அந்த காலத்தில் 30,000 மலேசியன் ரிங்கெட்டை இன்டெரக்டாக கொடுக்குறாங்க. நீ எங்களுக்காக ஒரே ஒரு உளவு தகவல் மட்டும் சொன்னால் போதும், இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, யார் இருக்காங்க, எதுக்கு கேட்குறாங்கன்ற எதையுமே அவர் சொல்லல. பண தேவை இருக்கக்கூடியவர், குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர், அவருமே இதுக்கு வந்து இசை கொடுக்குறாரு. பிறகு இவனை இப்போ பேஸ் பண்ணி ஒரு காஃபி ஷாப்பில் ரெக்ரூட்மெண்ட் மீட்டிங்கை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவன் உண்மையாகவே இவங்களுக்கு லாயலாக இருப்பாங்களா அப்படின்றத அங்கே சுற்றி இருக்கவங்க செக் பண்ணுறாங்க. ஒரு வேளை இவன் லாஸ்ட் மினிட்ல தப்பிக்கணும், இல்லை நான் முடியாதுன்னு நினச்சாங்கன்னா இந்த காஃபி ஷாப்பில் நடக்கிற மீட்டிங்குமே இவங்க தள்ளி இருந்து குறிப்பிட்ட சில கேமராஸை பயன்படுத்தி வீடியோ எடுக்கிறாங்க. இது இன்றைக்கி நடக்கிற நிகழ்வு கிடையாது. சார்ஜரில் கேமரா, இந்த கேமரான்னு சொல்லிட்டு இது நான் சொல்கிறது 1997 மலேசியாவில் இது நடக்குது. அந்த கேமராஸ்லாம் வச்சு அந்த வீடியோஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒருவேளை இவன் நாளைக்கு பேக் அவுட் அடித்தானா அவனை மிரட்டுறதுக்கான லீவரேஜாக அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான். அதன் பிறகு இப்போ மலேசியாவும் இஸ்ரேலுக்கு ஒரு சென்சிட்டிவான நாடு. துப்பாக்கி, தோட்டா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேலிஸ்டிக் ரக விஷயங்களை ஏதாவது பயன்படுத்தணும், இல்லை கிரெனேடோ இல்லை ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி தப்பித்தவறி அங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கு மேலேயாவது பட்டுச்சு, ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ மொசாடோடைய டிஎஸ்டி, டெக்னிக்கல் சர்வீசஸ் டிவிஷன்,
டிஎஸ்டியோட வேலை என்னன்னா, இவங்க பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸில் ஒரு சுச்சுவேஷன் வரும். இங்கே துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது, இந்த இடத்துல கத்தியை பயன்படுத்த முடியாது, இந்த இடத்துல பேஜர் மாதிரியான ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்ற போது எதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புது யுக்தியை கொண்டு வந்து அதை பேரலாக டெவலப் பண்ணுறது. ஸோ டிஎஸ்டி அப்படின்றது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை செஞ்சு கொடுக்குது. குறிப்பாக இந்த பேஜர் ஆப்ரேஷன் 2024 நம்ம பார்த்தோம். அந்த பேஜரை உருவாக்கி கொடுத்தது இந்த டிஎஸ்டி தான். அதற்கான முன்னெடுப்பு அவங்க எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2007. ஸோ ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உளவமைப்புக்கு இப்போ கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்திலேருந்து ஒன்று விழுந்து அவன் தலையில் அப்படி தூக்குனா அப்படின்ற போது அதையும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎஸ்டி என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மெல்லே வராத, கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ், ரொம்ப ஒன்றுமே டேஸ்ட் இருக்காது, கலர் இருக்காது, அதுக்கு ஒன்றான எந்த இதுவுமே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாய்சனை வந்து உருவாக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் காம்பவுண்ட், ஒரு விஷத்தை வந்து உருவாக்குறாங்க. விஷத்தை வந்து உருவாக்கின பிறகு இது வந்து ஒரு மிகவும் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பாய்சன். இதுக்கான டெலிவரி மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செஃப்பாக வேலை செஞ்சிட்டு இருந்த இவங்க டார்கெட் த புட்சருக்கு ஒரு முக்கியமான ஹேபிட் இருந்துச்சு. அந்த ஹேபிட்டையும் இவங்க எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 100 விஷயங்கள் சமைச்சாலும் காசன் ஸ்டைல் ஒரு ஆட்டுக்கறியை சமைக்கும் போது மட்டும் தலைவர் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஏன்னா காசாவோடைய ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்றதுனால, தன்னுடைய நாட்டு பாசம் அப்படின்ற இது இருக்குன்றதுனால, அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்டுக்கறியை மட்டும், ஒரு கிரேவியை மட்டும் சுவைச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது இந்த நபருக்கு இருந்திருக்கு, சலாக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ சலாயோடைய இதை கண்டிப்பாக வச்சுட்டு அடுத்தவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த டிஷ்ஷு ரெஸ்டாரண்ட்டில் யார் எப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு நாளைக்கு இன்றைய ஸ்பெஷல்னு நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா அசைவ ஹோட்டலில் இது போட்டிருப்பாங்க, ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டிஷ் மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் சலாயில் வந்து பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்காங்க இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அதன் பிறகு இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அந்த மீட்டோட மேட்ச் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த மீட்டோட கொடுக்குறாங்க. அந்த டேஸ்டிங் பண்ணும்போது இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க இவங்க ரெக்ரூட் பண்ண அந்த குறிப்பிட்ட நபர் மூலிமா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு சடனாக கார்டியாக் அரெஸ்ட் அதை கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல். இதில் இன்னொரு பியூட்டி இருக்கு. நான் என்னன்னு சொல்கிறேன், சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், ஆனால் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா சலாயோட வயசு வந்து 40 வயசுக்கு மேலே, அகமது சலாயோடது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்து இறந்த பிறகு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூறு ஆய்வு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஃபாரன்சிக் டெக்னாலஜி மூலியமாக தான் இந்த விஷம் அதில் போயிருக்குன்னு சொல்லி அந்த ஆடிட்டை பண்ணக்கூடிய, அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணக்கூடிய டாக்டருக்கே பண்ண முடியும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி அப்படின்றது வெகு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது, மலேசியாவில் கிடையாது. அதன் பிறகு ஒரு லேட்டன்சி பஃபரையும் வைக்கிறாங்க. லேட்டன்சி பஃபர்னா என்னென்னா, சாப்பிட்டுட்டு உடனடியாக ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த உணவை டேஸ்ட் பண்ண பிறகு தான் அப்படின்றது அங்கே இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 6 மணி நேரம் கழித்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியான அந்த கெமிக்கலை அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மத்தியானம் இந்த சமையல்லாம் முடித்து அந்த குறிப்பிட்ட உணவு வகை வந்து அஹமத் சலாய் உட்காந்து அந்த ஆட்டுக்கறியோட கிரேவியை டேஸ்ட் பண்ண பிறகு டின்னர் டைமில் நைட்டு பரபரன்னு ஹோட்டலில் இயங்கிட்டு அந்த செஃப் இயங்கிட்டு இருக்கும்போது சடனாக கொலாப்ஸ் ஆகுறாப்புல நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கக்கூடிய புட்சர். இதை எக்ஸிக்யூட் பண்ணது ஜனவரி 19, 2011. இந்த ரஹ்மான் அப்படின்ற இந்த ஒரு நபர் தான் யார் இவங்க ரெக்ரூட் பண்ணாங்களோ, சாஃப்ரான் குங்குமப்பூ அப்படின்ற பேரில் இந்த பவுடரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மசாலா, இந்த காசன் ஸ்டைல் மட்டன் கிரேவியில் பண்ணக்கூடிய லேம் கிரேவியில் இந்த மசாலா வந்து ஆட் பண்ணுறாங்க. 46 செகண்ட் அந்த மசாலாவில் ஆட் பண்ணி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 46 செகண்ட். இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு குவிஸாக வைக்கிறேன். 46 செகண்டுக்கு பிறகு சலாய் ஃபோன் கால் எடுக்கும் பொழுது இதை உடனடியாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு? 2:52 3:27 2-3 முறை மீண்டும் அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் பண்ணி இந்த உப்பு போடு காரம் போடு நல்லா சொல்லி முடிக்கும் போது 3 முறை டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணும் பொழுது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீத்தல் த்ரெஷோல்டு 1.25 கிராமை வந்து கிராஸ் பண்ணுது. அந்த குறிப்பிட்ட பாய்சன் வந்து 1.25 கிராமை வந்து கிராஸ் பண்ணுது.
பண்ண பிறகு சலாய் வந்து இயங்கிட்டு இருக்காரு. மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டின்னர் வருது. மணி 7:12 இரவுக்கு திடீர்னு சலாய்க்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் வருது. வேக்க ஆரம்பிக்குது. பிரேக் எடுத்துகிட்டு தன்னுடைய ஆஃபீஸுக்கு போகிறாப்புல. போன பிறகு கரெக்டாக 8:23க்கு கொலாப்ஸ், கம்ப்ளீட்டாக ஹார்ட் அட்டாக் வந்து கொலாப்ஸ் ஆகிறாப்புல. அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. மணி 11க்கு டிக்ளேர் டெட்டுன்னு சொல்லிட்டு, சடன் கார்டியாக் ஃபெயிலியர், எங்களால் ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்கிறாங்க. இறந்தும் போகிறாப்புல. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷனை கண்காணிக்க பயன்படுத்தினா ஆப்டிக்கல் கேமராஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஏன்னா என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்றத அந்த கேமராஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். திரும்பவும் சொல்கிறேன், 2001 இந்த டெக்னாலஜி மொசாட் பண்ணது. 72 மணி நேரத்துக்குள்ளே அந்த கேமராஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இனர்ட்டாக போகிற மாதிரி பண்ணிவிட்டு, அந்த ஒரு 5 பேர் சேர்ந்த அந்த மொசாடோடைய அண்டர் கவர் ஏஜென்ட்ஸு கோலாலம்பூர்லேருந்து சிங்கப்பூர், பெனாங் மற்றும் பேங்காக் போன்ற டிஸ்போஸ் ஆகி வேறு வேறு விமானங்கள் எடுத்துகிட்டு வேறு வேறு பேரில் வெளில கிளம்பி போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோட்வேர்டு ஹேண்ட்லர் 14. கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸில் சலாயை வந்து 9 மாதம் இது பண்ணவர். ஒரு சிவியரான ஆப்ரேஷன் பெட்டிக்கில் வந்து அவருடைய சகோதரரை கசினை கொண்டவன் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி பிரேக் ஆனதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு எங்கேயுமே இவங்க வந்து இது பண்ணலை. ஆனாலும் 2001 சலாய் வந்து அங்கே இல்லை, காசாவில் இல்லை, இவங்களுக்கு எதிரான எந்த ஆப்ரேஷனும் பண்ணல. ஆனால் 87 பண்ணதுக்கு 14 வருடம் கழித்து வஞ்சம் வச்சு பழி தீர்த்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்நேச்சுரல் டெத்தாவோ இல்லை ஒரு இதுவாகவோ அவங்க உடற்கூறு ஆய்வு எல்லாம் பண்ணாங்க, ஃபாரன்சிக்லாம் பண்ணி பார்த்தாங்க. அந்த பாய்சனை அவங்களால ட்ரேஸே பண்ண முடியல. அதன் பிறகு தான் இந்த ஹேண்ட்லர் 14 ரீஅசைன்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை 14 வருடம் வஞ்சம் வச்சு தேடி கண்டமாக போய் ஒரு நாட்டுக்காக போய் தேடி இந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு உளவு அமைப்பாக இருக்குது மொசாட் அப்படின்றத பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு விஷயம், இதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி எல்லாம் வரும். ஆனால் அவங்க எப்படி கொன்னாங்க அப்படின்ற அந்த ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது பெருமளவுக்கு இருக்காது. இது எல்லாமே சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் தான். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.